டிவிகேவோட செகண்ட் ஆனிவர்சரி இன்னைக்கு மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற பூஞ்சேரியில நடக்க போகுது. பூஞ்சேரி கிராமத்துக்கு வர வழி ஈசிஆர்ல ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு விஜய வரவேற்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பேனர் வச்சிருக்காங்க. ரொம்ப கிராண்டான முறையில அந்த பேனர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விழா நடக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு டிராபிக் ஜாமும் இருக்கு. ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய நிர்வாகிகள் பெரும்பாலானவர்கள் கார்கள்ல வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கார்களை நிறுத்துவதற்கான இடவசதி இங்க இல்லாததும் இந்த டிராபிக் ஜாமுக்கு ஒரு காரணம்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது ஓரளவுக்கு டிராபிக் எல்லாம் கிளியர் ஆயிரும்னு டிராபிக் போலீஸ் தரப்புல சொல்றாங்க. தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில விஜய் மட்டும் இல்லாம பிரசாந்த் கிஷோரும் கலந்துக்க போறாரு. அவரோடு சேர்ந்து கட்சியில் அண்மையில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா, பிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்க போற விழால கலந்துக்க போறாங்க. தாவேகால ஒரு மாவட்டத்துக்கு 20 பேருக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான பாசஸ் எல்லாம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த வாரத்துல இருந்தே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பலரும் இங்க வந்திருக்காங்க. சில பேர் வந்து பாஸ் இல்லாம வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜயை பாத்துறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்தவங்க அனுமதி அட்டை இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும் அப்படிங்கிறதுனால அவங்களால இந்த ஹாலுக்குள்ள வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால தனியார் பாதுகாப்பு காவலர்களும் சரி, அது தமிழ்நாடு போலீஸ், இவங்க எல்லாருமே என்ட்ரன்ஸ்ல நின்று எல்லாரையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. உள்ள வரக்கூடியவர்களுக்கு அனுமதி அட்டை இருந்தா மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணப்படுது. அதே போல அரங்குக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா போட்டோஸ் எடுக்கிறதுக்கோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ அனுமதிக்கப்படல. ஊடகங்களுக்கும் கூட தாவேகா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒளிப்பதிவு கருவிகள் மூலமா தான் அவுட் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஊடகங்களுக்கான வீடியோ அவுட் தனியா கொடுக்கப்படும். அதே போல செய்தியாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கேமராமேன்ஸ் எல்லாம் இந்த அரங்குக்கு வெளியில தான் இது பண்ணிருக்காங்க. உள்ள வந்து அவங்களை யாருமே அலோவ் பண்ணல. தாவேகால இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 3 மணி நேரம் நடைபெறும்னு சொல்றாங்க. நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த தனியார் விடுதிக்கு விஜய் இன்று அதிகாலையே வந்து விட்டதாகவும், சரியா 10 மணிக்கு அவர் வந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வருவாரு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. விஜயோட ஸ்பீச் சுமார் ஒரு 40-45 நிமிஷம் இருக்கும் என்றும், அதுல ஆளும் கட்சியான திமுகவை விமர்சிக்கக்கூடிய வகையிலும் விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் 2026ல யாரோட கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிறது குறித்தும் விஜய் இன்னைக்கு பேச போறாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க.